கிருஷ்ணகிரி மாவட்டம் பண்டசீமனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட தொட்டிக்கொல்லப்பள்ளி கிராமத்தில் முதலாம் ஆண்டு மாபெரும் கன்று விடும் திருவிழா நடைபெற்றது. கன்று விடும் விழாவில் 250 கன்றுகள் பங்கேற்பு. குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்களை பர்கூர் அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் கோவிந்தராஜ் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகை மற்றும் திருவிழாக்கள் முன்னிட்டு எருது விடும் திருவிழா மற்றும் கன்று விடும் திருவிழா தீவிரமடைந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பண்டசீமனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட தொட்டிக்கொல்லப்பள்ளி கிராமத்தில் முதலாம் ஆண்டு மாபெரும் கன்று விடும் திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் பர்கூர், காளிக்கோவில், வேப்பனப்பள்ளி, குருநாயனப்பள்ளி, வரட்னப்பள்ளி, தருமபுரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, ராயக்கோட்டை, பூவத்தி, சிக்கபூவத்தி, ஓசூர் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து 250 கன்றுகள் பங்கேற்றிருந்தன. அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த கன்று விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கன்றுகளும் வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் ஒவ்வொரு கன்றுகளாக அவிழ்த்து விடப்பட்டது. இதில் 100 மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. இந்த கன்று விடும் விழாவினை ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அவிழ்த்து விடப்பட்ட கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள். மேலும் இந்த விழாவினை பர்கூர் அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் கோவிந்தராஜ் துவக்கி வைத்தார். தொட்டிக்கொல்லப்பள்ளி ஊர் நாயுடு ராஜா, முன்னாள் பண்டசீமனூர் ஊராட்சி மன்ற தலைவர் சின்னத்தம்பி, முன்னாள் கவுன்சிலர் சுகந்திரவதினி, சங்கரன் மற்றும் விழா குழுவினர் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.